எக்கனாமிக்ஸ்லேருந்து சில பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். செல்வ இலக்கணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்து. நல இலக்கணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷலு. வளர்ச்சி இலக்கணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல்சன். கிடைப்பெருமை இயக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லயன்ஸ் ராபின்சன். வேலை பகுப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்து. இந்த ஆடம் ஸ்மித் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு வாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேக்னர் பிரிட்ஜ் அப்படின்றவர் 1969. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமர்த்தியா சென் வந்து பொருளாதாரத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பார். 1998 வாங்கியிருப்பார். பொருளியல் கோட்பாடு யார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் தான் கொடுத்துருப்பாரு. பொருளியல் கோட்பாடு யாருன்னா ஆல்பர்ட் மார்ஷல். அதே மக்கள் தொகை கோட்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மால்தாஸ். மக்கள் தொகை கோட்பாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மால்தாஸ். இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் விஸ்வேஸ்வரய்யா வந்து சொல்லியிருப்பார். இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா. வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். இந்தியாவினுடைய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன். வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன். ஆல்பர்ட் மார்ஷல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நல இலக்கணத்தை தந்தவர் ஆல்பர்ட் மார்ஷல் தான். போலிவாரம் தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல். தேவை விதியை வந்து இவர் வந்து உருவாக்கியிருப்பார். கூலி கோட்பாடு தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா பொருளியல் கோட்பாடு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா 1890 வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மனித வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் ஆகிறது என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல். சாதாரண மனித வாழ்க்கையின் அன்றாட நடவடிக்கைகளை பற்றி பொருளியல் வந்து ஆகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல். பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித்து. பொருளியல் என்பது செல்வத்தை பற்றிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மித்து. பொருளியல் ஒரு இருண்ட அறிவியல் என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் கார்லைல் தான் சொல்லியிருப்பார். பொருளியல் ஒரு இருண்ட அறிவியல் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்கின் கார்லைன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.